செங்கிப்பட்டி சானட்டோரியம் காசநோய் மருத்துவமனை உரியவாறு பராமரிக்கப்படாமல் செயலற்று கிடக்கிறது. ஆனாலும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது பெரிய அளவுக்கு செல்வாக்கோடு இருந்த மருத்துவமனை. தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் பல பகுதியிலிருந்து வந்து சிகிச்சை பெற்ற மருத்துவமனை இப்பொழுது அங்கங்கே காசநோய் சிறப்பு மருத்துவமனை வந்ததால் ஒரு கூட்டம் குறைந்தது. இந்த நிலையில்தான் இந்த சானட்டோரியம் காசநோய் மருத்துவமனையை மாவட்ட பொது மருத்துவமனையாக மாற்றி விரிவுபடுத்தி கட்டி இந்த பகுதி மக்களுக்கு பயன் தருமாறு செய்ய அரசுக்கு வேண்டுகோள் வைத்து வருகிறோம். இன்றைக்கல்ல, பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம், மனுக்கள் கொடுத்திருக்கிறோம், மாவட்ட மருத்துவமனையாக மாற்றுங்கள் என்று. ஆனால் ஆட்சியாளர்கள் அதற்கு பதிலாக அந்த பகுதியை சிப்காட் தொழில் குவியல் மண்டலமாக மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்து அறிவித்து விட்டார்கள். சட்டமன்ற கூட்டத்திலே அறிவித்து விட்டார்கள். இன்றைக்கு தஞ்சையிலே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களிடம் நம்முடைய தஞ்சை செய்தியாளர்கள் கேட்டபொழுது இது பற்றி போராட்டம் நடத்துகிறார்களே, டிபி சானட்டோரியத்தில் வந்து சிப்காட் கூடாது, மாவட்ட மருத்துவமனையாக்க வேண்டும் என்று நடத்துகிறார்களே என்று கேட்டதற்கு அமைச்சர், சானட்டோரியம் மருத்துவமனையை நாங்கள் காலி செய்யவில்லை, சிப்காட் வருகிறது, மருத்துவமனையை காலி செய்தல்ல என்று பதில் சொல்லுகிறார். ஆமாம், இப்பொழுது இருக்கிறது சின்ன ஒரு இடத்துல ஒரு 2 ரூமில் போதும் இருக்கிறது. அதை காலி செய்ய மாட்டாங்க, சம்பிரதாயத்துக்கு வச்சுருப்பாங்க. போக போக அது காலி ஆகிடும். அந்த மண்டலத்தில், அந்த பகுதியில், அந்த நிலத்தில் தான் நீங்கள் வந்து சிப்காட் கொண்டு வருகிறீர்கள். இந்த மருத்துவமனை கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இதில் என்ன இருக்குது, சுருங்கி போய் இருக்கிறது. இதை மாவட்ட மருத்துவமனையாக்கு என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அதுக்கு பதில் சொல்லாமல் அது வந்து நாங்கள் காலி செய்ய மாட்டாமல் அது இருந்துகிட்டு இருக்கோம். என்ன பெரிய மருத்துவமனை பெருசாக இருந்தது, இன்றைக்கி சில பேர் வந்துட்டு போயிருக்காங்க. அது இருக்கும், ஒரு சின்ன 2-3 ரூம்குள்ளே அது இருக்கும். பாக்கி இடமெல்லாம் சிப்காட் பன்னாட்டு கம்பெனிகள். அதிலேயே அவர் சொல்லுகிறார், அமைச்சர் டிஆர்பி ராஜா சொல்லுகிறார், உலகத்து முதலாளிகள் எல்லாம் வந்து ஸ்டாலின் வீட்டு கதவை தான் தட்டுறாங்களாம், இடங்குடி தொழிற்சாலைன்னு. அப்போ உலகத்து முதலாளி எல்லாம் இங்கே செங்கிப்பட்டி பகுதிக்கு வந்தால் நமக்கு எது என்ன வருது? இந்த இடம் மட்டுமல்ல, பக்கத்து விளைநிலங்களையும் வந்து கபலீகரம் செய்து விடுவார்கள், பக்கத்து கிராமங்களையும் ஆக்கிரமிப்பு செய்வார்கள். விவசாயம் அழியும், விவசாயம் அழிந்தால் கிராமங்கள் அழியும், கிராமங்கள் அழிந்தால் நம்ம இனமும் மொழியும் அழியும். இப்போ இந்த பகுதிக்கு சிப்காட் வந்து விட்டால் அங்கே வந்து இந்திக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. முதலாளிகள் வெளிநாட்டு முதலாளிகளும் வடநாட்டு முதலாளிகளுமா இருப்பாங்க. தொழிலாளிகள் 180-90 பேர் இந்திக்காரர்கள் தான் இருப்பார்கள். அப்படி தான் பல இடங்களில் இருக்கிறாங்க. இதே செங்கிப்பட்டி பகுதியிலே இருக்கிறார்கள். இங்கே நடக்கிற போராட்டத்தை, இந்திக்காரர்கள் வெளியேற்றும் போராட்டத்தை எல்லாம் தென்னமணிக்கே சொன்னார். அப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்து நாமெல்லாம் ஒரு அயலாராக மாறிவிடுவோம். இந்த செங்கிப்பட்டியாக இருக்கட்டும், பாளையப்பட்டியாக இருக்கட்டும், அந்த பக்கம் ஆச்சாம்பட்டியாக இருக்கட்டும், சானூரப்பட்டியாக இருக்கட்டும், எல்லாம் அயலாராக மாறி எங்கேயோ கிளம்பக்கூடியவர்களாக மாறி அயலார் கையில் அந்த மண்ணை கொடுத்து விடுவோம். எனவே சிப்காட் வேண்டவே வேண்டாம் என்கிறோம். இங்கே வேண்டாம், இங்கே நீங்கள் மாவட்ட மருத்துவமனையாக கொண்டு வாங்க. அதை ஒட்டி பகுதியிலெல்லாம் கொண்டு வரேங்கிற பேச்செல்லாம் வேண்டியதில்லை. ஏனென்றால் அங்கே ஒரு ரியல் எஸ்டேட் வேலை நடக்கிறது. அதை பேரை சொல்ல விரும்பலை. செல்வாக்குள்ளவர்கள் நிலம் வாங்கி போட்டுக்கிறாங்க அந்த பகுதியில். அந்த ரியல் எஸ்டேட் விலை உயரணும். அப்போ இந்த சிப்காட் வருகிறது என்று அறிவித்தால் தான் ரியல் எஸ்டேட் விலை உயரும். இவ்வளவு சூழ்ச்சி அதில் அடங்கியிருக்கு. அந்த முறையில் இதை எதிர்க்கிறது இன்றைக்கி அனைத்து கட்சி இங்கே வந்து கட்சி அரசியல் வேறுபாடு இல்லாமல் நம்ம மண்டலத்தை பாதுகாக்க வேண்டும், மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒருமை உணர்ச்சியோடு இங்கே வந்து கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். இது அரசு அறிவிக்க வரை நாங்கள் சிப்காட் இங்கே கொண்டு வர மாட்டோம், மாவட்ட மருத்துவமனையாக மாற்றுவோம். சானட்டோரியத்தை மாவட்ட மருத்துவமனையாக மாற்றுவோம். தஞ்சாவூருக்கு, புதுக்கோட்டைக்கு, திருச்சிக்கு பக்கத்தில் அந்த மக்களுக்கெல்லாம் பயன்படுத்த இந்த மருத்துவமனை அப்படி மாற்ற வேண்டும். அதுவரை போராடுவோம். இனி கிராமமாக மக்களிடம் இந்த உண்மையை எடுத்துச் சொல்லி தொடர்ந்து போராடுவோம் என்று போராட்டக் குழு சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும்
பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.